நேத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே 93,000ல இருக்க ரெசிஸ்டன்ஸ பிட்காயின் வந்து பிரேக் பண்ணுச்சு. பட் ஆனா செல் பிரஷர் அதிகமா இருந்தனால மறுபடியும் பிரைஸ் வந்து கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. அந்த டே எண்ட் ஆகறதுக்குள்ள. அதாவது நேத்து காலையில 5:30 மணிக்கு முன்னாடியே. இன்னைக்கு பிட்காயின் என்ன பண்ணுங்கிறத இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வலையில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து நான் டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது, உங்களுக்கு கிளியரா தெரியும். எப்படி வந்து நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸ் லைன பிரேக் பண்ணி பிரைஸ் மேல போயிட்டு, அப்புறமேலு அந்த டே எண்டுக்குள்ளேயே அதாவது நம்ம டைம்ல இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கே வந்து பிரைஸ் வந்து குளோஸ் ஆனது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழ. ஸோ இன்னைக்கு என்ன ஆகும்னா, மறுபடியும் பிரைஸ் வந்து பிரேக் ஆகும். மறுபடியும் 93,000 வந்து பிரேக் பண்ணும். பட் ஆனா, நம்ம வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அங்க இருக்குங்கிறத பார்க்கணும். எவ்வளோ செல் பிரஷர் இங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நான் வந்து 4 ஹார்ஸ் சார்ட்ல இருக்கேன் பிட்காயின்ல. இப்ப பிரைஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது. பிரைஸ் வந்து போச்சு. ஆனா எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் பாருங்க. இன்னும் க்ளோஸா போய் பார்க்கணும்னா, அப்படியே 1 ஹார்ல போனீங்கன்னா தெரியும். ஒரு 1 ஹார்க்குள்ள தான் நடந்திருக்கு. ஈவன் 15 மினிட்ஸ்ல போனீங்கன்னா, எத்தன டைம் டச் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 7வது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து பிரைஸ் வந்து பிரேக் ஆயிட்டு திருப்பி கீழ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து பை பிரஷர் இங்க இருந்திருக்கு பார்க்குறீங்க. ஏன்னா, இங்க வந்து பெரிய விக் ஃபார்ம் ஆயிருக்கு 15 மினிட்ஸ்ல. பட் மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து கீழ வந்திருக்கு. ஸோ ஒரு 1 1/2 மணி நேரம் தான் பிரைஸ் வந்து ஆக்சுவலா பிரேக் ஆயி உள்ள இருந்திருக்கு. ஸோ இப்ப இன்னைக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அகைன் பிரைஸ் வந்து பிரேக் ஆகும். இதே மாதிரி இது அப்படியெல்லாம் பிரைஸ் கீழ வராது. கண்டிப்பா பிரேக் ஆகும். இந்த டைம் பை பிரஷர் அதிகமா இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் யுஎஸ் ஓப்பனிங் டைம்ல தான் பார்க்க முடியும். அங்க பை பிரஷர் அதிகமா இருந்தா பிரேக் பண்ணி பிரைஸ் வந்து மேல போயிட்டே இருக்காது. 100Kலாம் இன்னைக்கு தொடாது. ஆனா டெய்லி க்ளோஸ் இத தாண்டி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா பிரைஸ் வந்து 100K கேரண்டியா போகும். அதுவரைக்கும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க இன்னைக்கு ஸ்கேல்ப் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஆக்சுவலா இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி போடும்போதே 6:30 மணி ஆயிடும். ஸோ, அதனால உங்களுக்கு நான் வெயிட் பண்ண தான் சொல்லுவேன். பட் நான் குரூப்ல போடுறேன். குரூப்ல வந்து என்ன சொல்ல போறேன்னா, நீங்க வந்து மறுபடியும் 6:30 மணிக்கு முன்னாடி 93,000 பிரைஸ் டச் ஆச்சுன்னா, தாராளமா வந்து ஷார்ட் பண்ணலாம். இல்லன்னா இப்போ ஒரு லாங் பொசிஷன் எடுத்துட்டு, இத பிரேக் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு ஷார்ட் பொசிஷன ஹெட்ஜ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நீங்க கீழ வரும்போது எய்தர் க்ளோஸ் பண்ணலாம். இல்ல மேல போச்சுன்னா, அதாவது டெய்லி மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, நீங்க அந்த ஷார்ட் பொசிஷன வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா, உங்களுக்கு லாங் பொசிஷன் ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் லாக்ல ஆயிருக்கும். ஸோ, அத நீங்க பண்ணலாம். ஒருவேள பிட்காயின் இதே மாதிரி டெய்லில எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கோ, அதே மாரி நாளைக்கு கேண்டிலுமே அதாவது இன்னைக்கு முடியிற கேண்டிலுமே க்ளோஸ் ஆச்சுன்னா, இல்ல அதுக்கும் இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். ஏன்னா உடனேலாம் இப்போ வந்து பெரிய விக்கோட க்ளோஸ் ஆச்சுன்னா, அடுத்த இதே வந்து கீழ வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதே மாதிரி கேண்டில் வந்து சின்னதாயிட்டே போலாம். ஓகேங்களா? சின்னதாயிட்டே போயிட்டு, ஒரு 3வது கேண்டில்ல வந்து பிரைஸ் வந்து பயங்கரமா வந்து ஒரு புல் பேக் இருக்கலாம். அதுதான் நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த 10, 15% புல் பேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த 15% புல் பேக்லாம் வந்துச்சுன்னா, 85 தொட்டுரும். 85 தொட்டு கொஞ்சம் பிரேக் ஆயி போயிடுச்சுனாவே, கேரண்டியா உங்களுக்கு வந்து அந்த சிஎம்இ கேப்ப வந்து ஃபில் பண்ணிடும். நான் அது டெய்லில காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. 20% உங்களுக்கு அதிகமா தெரியும். என்ன இவ்வளோ பெரிய ட்ராப் அப்ப கிராஷா மார்க்கெட்டுன்னு. கிரிப்டோல இதெல்லாம் சாதாரணம். 20% கண்டிப்பா கிராஷ் ஆகுறதெல்லாம் ஒரு 1, 2 வீக்ஸ்லயே வந்து ரெக்கவர் ஆயிடும். ஸோ இது வந்து யூசுவலா நடக்கிறது தான். இது இப்ப நடக்காது. மோஸ்ட்டா நான் நினைக்கிறது வந்து இத பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, 10K தொட்டுட்டு அப்புறமேல் தான் வந்து ட்ராப் ஆகும்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே இந்த மந்த் எண்டு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த புல் பேக் வந்து ஒரு 29த் நவம்பருக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா, அந்த ஹாலிடே சீசன்லாம் வருது. யுஎஸ் மார்க்கெட் தான் வந்து கிரிப்டோல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ, அவங்க வந்து இந்த ஹாலிடே சீசன்ல எப்பயுமே ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணும்போது வந்து ஸோ, அவங்களோட அசெட்ட வந்து செல் பண்ணி தானே ஆகணும் கிரிப்டோவ. ப்ராஃபிட்ல தான் எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாம் பிரைஸ் மேல போய் தான் இருக்கு. ஸோ, செல் பண்ணும்போது கண்டிப்பா ட்ராப் இருக்கும். ஸோ, அத மட்டும் நம்ம கிளியரா பார்க்கலாம். அது வந்து இந்த மந்த் எண்ட் நடக்கும். அதுக்குள்ள பிரைஸ் கண்டிப்பா கீழ தான் வரப்போகுது. அது கொஞ்சம் ஏர்லியா வரப்போதா, இல்ல வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு அ டிசம்பர் ஸ்டார்ட்டிங்ல வரப்போதான்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ, இன்னைக்கு சினாரியோ இப்படி தான் நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, டெலகிராம் குரூப்ல லிங்க் நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து உங்க சார்ட்டோட ஷேர் பண்ணி, நான் இப்படி தான் நான் நெனைக்கிறேன். என் பிரெடிக்ஷன் இப்படி இருக்கு. இத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. நானும் சொல்றேன். நெறைய பேர் இருக்காங்க ட்ரேட் பண்றவங்க. டெய்லி ட்ரேட் எடுக்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈத்தேரியம். ஈத்தேரியம் வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட் ரீஜியன டெஸ்ட் பண்ணும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பை பிரஷர், செல் பிரஷர் எல்லாம் ஈக்குவலா இருக்க மாரி தெரியும். ஏன்னா வந்து விக் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பாடியோட க்ளோஸ் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ, இப்படி இருந்தா பேசிக்கா வந்து ஒரு கன்சால்டேஷன் கூட சொல்ல முடியாது. பேசிக்கா வந்து ஈக்குவலான பை அண்ட் செல் பிரஷர் இருக்கு. பட் ஆனா, இது மோஸ்ட்டா எப்படி போறதுக்கு ரீசன் இருக்குன்னா, பிரைஸ் கீழ வரதுக்கு தான் ரீசன் இருக்கு. ஏன்னா, நீங்க வந்து இங்க ஆசிலேட்டர் பாருங்க. மனி ஃப்ளோ கம்மியாகுது. அதாவது இந்த கிரீன் லைன் தான் மனி ஃப்ளோ கம்மியாகுது. VWAP ஆல்ரெடி கீழ தான் இருக்கு. ஓகேங்களா? வேவ் ட்ரெண்டுமே கீழ நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ, இது வந்து நான் 6 ஹார்ஸ்ல பார்த்துட்டுருக்கேன். இது வந்து 6 ஹார்ஸ் சார்ட். ஓகேங்களா? ஸோ, இது வந்து
இன்னைக்கு வந்து ஒரு 2 கேண்டில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து எண்டுக்குள்ள பிரைஸ் எய்தர் வீக்கா கீழ போலாம், இல்ல வந்து மேலயும் போலாம். நான் என்ன நெனைக்கிறேன்னா, கண்டிப்பா வந்து இங்க டச் பண்ணிட்டு மேல போகும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி ஆனா நான் லாங் நெறைய பேர ஸ்கேல்ப்க்கு எடுக்க சொல்லியிருந்தேன். எடுத்திருந்தா இந்நேரத்தில அது இத்தனைக்கும் நான் வந்து அது ஷார்ட் டெர்ம் ஸ்கேல்ப்ன்னு தான் சொல்லி குரூப்ல போட்டிருந்தேன். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். பட் ஆல்ரெடி நீங்க வந்து இன்னொரு என்ட்ரி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல லாங் எடுக்கலாம். ஏன்னா ஈத்தரீயம் அவ்வளவா பம்ப் ஆகல. கம்பேர்ட் டூ அதர் காயின்ஸ். அவ்ளோ அ எக்ஸ்பெக்ட் பண்ண ஈவன் ப்ரீவியஸ் ஹைய கூட வந்து பிரேக் பண்ணல. நீங்க வீக்லில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹை வந்து பேசிக்கா 4080 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4100ன்னே வச்சுக்கோங்க. பிரைஸ் வந்து ஹையஸ்ட் போனதே வந்து 3450 தான் போயிருக்கு. ஸோ அத பிரேக் அதையே இன்னும் டச் பண்ணல. பட் ஆனா நீங்க வந்து சொலானாவா இருக்கட்டும், இல்ல வந்து சுவியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை போயிடுச்சு. சொலானா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. பட் ஆனா அது பிரேக் பண்ணல. 260 அதோட ஆல் டைம் ஹை. பட் ஆனா 240, 250 கிட்ட போயிட்டுருக்கு. பிட்காயினும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஈத்தீரியம் தான் வந்து கொஞ்சம் வந்து லேகிங்கா இருக்கு பிரைஸ்ல. ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப ட்ராப் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன். பட் ஆனா பிட்காயின் 10% 20% புல் பேக் குடுத்தா எல்லா காயினுமே ட்ராப் ஆகும். அதுவும் ஒரு உண்மைதான். ஸோ இதுதான் வந்து ஈத்தீரியம்க்கு. ஸோ ஈத்தீரியம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அத டச் பண்ணதுக்கு அப்புறமேல் அந்த சப்போர்ட் ரீஜியன டச் பண்ணதுக்கு அப்புறமேல் லாங் பொசிஷன் எடுங்க. ஓகேங்களா? நான் பாருங்க இங்க ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டு கூட வச்சிருக்கேன். ஆக்சுவலா அந்த ஸ்விங்குக்காக நான் போட்டிருந்து குரூப்ல போடுறதுக்காக நான் இத எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட என்ட்ரி வந்து 2480. நான் ஒரு பெட்டரான என்ட்ரில தான் இருக்கேன். ஸோ என் என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் எங்க இருக்குன்னா, இதோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ என் என்ட்ரிக்கு வந்து வராதுன்னு நெனைக்கிறேன். பட் நான் இத பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு ஹெட்ஜ் பண்ணி ஷார்ட் பொசிஷன் எடுப்பேன். ஷார்ட் பொசிஷன் எடுத்து எய்தர் இதுவரைக்கும் டிரைவ் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து இங்கேயுமே செல் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா, நான் இதுவரைக்குமே வச்சுட்டு, அந்த ஷார்ட் பொசிஷன குளோஸ் பண்ணிட்டு என்னோட லாங்க ஓப்பன்லே தான் வச்சிருப்பேன். ஏன்னா அவ்ளோ தூரம் வருமான்னு எனக்கு சந்தேகம். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இல்ல மோஸ்ட்டா என் என்ட்ரிக்கு வரதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சுவி. சுவி நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா புல்லிஷா தான் இருக்கு அப்டின்ட்டு. பிரைஸ் கண்டிப்பா இன்னொரு லெக் அப் போகும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு 2, 3 வீடியோஸ்க்கு முன்னாடி, இது வந்து மோஸ்ட்டா ஒரு 10x தொட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ராப் இருக்கும்னு நான் சொன்னேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 0.4ல இருந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் 8x வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 4.4 அந்த இல்ல 4.6ன்னு வச்சுக்கலாம்ல. 4 பாயிண்ட் ஓகே 4.6 இல்ல 4.55ன்னே வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு அப்புறமேலு கண்டிப்பா ஒரு பெரிய ட்ராப் இருக்கும். ஏன்னா சைக்காலஜிக்கலா ஒரு 10 மடங்கு போயிடுச்சுன்னா வந்து, கண்டிப்பா 10 மடங்கு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா மத்த இண்டிகேஷன் இத வச்சு மட்டும் சொல்லல. இந்த சைக்காலஜிக்கல் லெவல மட்டும் வச்சு சொல்லல. 10x போனதுக்கப்புறம் ட்ராப் இருக்குங்கிறது ஒரே ரீசன் மட்டும் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் புல்லிஷா தான் இருக்கு. டெய்லில எல்லா இதுலயுமே புல்லிஷா தான் இருக்கு. பிரைஸ் இப்படி வந்து கன்சாலிடேட் ஆகுதுன்னா, அடுத்த கேண்டில் வந்து பிரைஸ் மேல தான் போகும். ஏன்னா நீங்க வந்து VWAP அடியில இருக்கு. ஆல்மோஸ்ட் மேல வர மாரி இருக்கு. பிரைஸ் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ்ல போயிட்டு அப்புறமேல் கொஞ்சம் போலாம். அப்போ ஒரு டைவர்ஜன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம் டெய்லில. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எடுங்க. எனக்கு தெரிஞ்சு சுவி இன்னுமே புல்லிஷா தான் இருக்கு. பேரிஷ்ஷா ஆகல. ஸோ சுவில வந்து லாங் இருந்தா ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. ஷார்ட் பொசிஷன அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். லாங் பொசிஷன் கூட எடுங்க. பட் ஷார்ட் பொசிஷன அவாய்ட் பண்ணுங்க. ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் வந்து இஎன்ஏ. இதுவும் ஒரு 4 வீடியோஸ் முன்னாடி வரைக்கும் தான் இத நம்ப அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். 4 வீடியோஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 0.48 கண்டிப்பா வந்து வரும்ன்ட்டு. 0.4 ஆக்சுவலா நீங்க 0.5 வரைக்கும் வந்திருக்கு. பிரைஸ் ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. பட் ஆனா கண்டிப்பா கீழ வரும். இத தொட்டுரும். 0.48 கண்டிப்பா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து டச் பண்ணிடும். இது ஹோல்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். இது எய்தர் ஹோல்ட் ஆகல அப்டின்னா, கண்டிப்பா 36 தான். அதுக்கப்புறமேலு. பட் அது நடக்காதுன்னு நம்புவோம். ஓகேங்களா? இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது. அதனால இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான பை. இந்த இடத்துக்குலாம் வந்துருச்சுன்னா, நீங்க தாராளமா ஸ்பாட்ல வாங்கலாம். இல்ல ஈவன் ஒரு ஃபியூச்சர்ஸ்ல ஸ்விங் ட்ரேட் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் சொலானா ஒரு சின்ன புல் பேக் கண்டிப்பா இருக்கும். மேபி இந்த ரேஞ்சுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போலாம். இன்னைக்கு ஒரு 22 வரைக்கும். 222 வரைக்கும் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போலாம். ஆனா ஓவராலா புல்லிஷா தான் இருக்கு ஒண்ணுமே. இத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. பிரைஸ் கண்டிப்பா அதோட ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இப்ப பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. பட் ஆனா வந்து பிரைஸ் ஒரு சின்ன புல் பேக் கூட நான் சொல்ல மாட்டேன். சின்ன ஒரு ரீடெஸ்ட் வரணும். வந்தா தான் ஹெல்தி. ஸோ ரீடெஸ்ட் வந்துட்டு ஈவன் இங்க கூட வராம, இப்படியே வந்து விக் ஃபார்ம் விட்டு கூட மேல போலாம். ஏன்னா ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா. அதனால அதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் பிட்காயின்ல சில முக்கியமான விஷயம். அதையும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 1 டேக்கு முன்னாடி வந்து பிளாக் ராக்கோட ஆப்ஷன்ஸ் அதாவது பிடிசி ஆப்ஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதோட ட்ரேடிங் இதெல்லாம் இங்க பாருங்க. ஓகேங்களா? கால்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, புட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்ட்டு. இது ஒரு கேட்டலிஸ்ட்டா இருக்கும் பிரைஸ் நான் வந்து 93 பிரேக் ஆகறதுக்குன்னு நேத்து மதியமே வந்து போட்டிருந்தேன் குரூப்ல. அத நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து 93 தொடுங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். இது வந்து ஒரு 100K போற நியூஸ் கிடையாது. பட் 93 தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கு.
பட் ஆனா இன்னொரு பேரிஷ் நியூஸுமே நான் சொல்றேன். இப்போ லாஸ்ட்டா நம்ப ஒரு அகைன் ஒரு 3 வீடியோஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இஸ்ரே சாரி உக்ரைனுக்கு வந்து யுஎஸ் வந்து மறுபடியும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அத அவங்க வந்து எய்தர் அ அவங்களோட இருக்கிற டெரிட்டோரிய காப்பாத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து ரஷ்யாவோட மெயின் சிட்டீஸோ இல்ல எதையோ வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது நடந்திருக்கு. 6 மிசைல் கிட்ட வந்து ரஷ்யன் லேண்ட வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா எனக்கு எந்த இடம்னு தெரியல. பட் நான் அத பார்த்தேன். அது கன்ஃபார்மான நியூஸ் தான். அதனால ரஷ்யா திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட நியூக்ளியர் பாலிசிய வந்து மாத்திருக்காங்க. அதாவது உக்ரைன்ட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. பட் ஆனா யுஎஸ் கிட்ட இருக்கனால அவங்களோட பாலிசி படி ஒரு நான் நியூக்ளியர் கண்ட்ரியா இருந்தாலுமே, அத ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி வந்து பேக் பண்ணுது மிலிட்டரி வைஸ்ல அப்டின்னா, திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்து நாங்க நியூக்ளியர் வெப்பன்ல குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு அட்டாக் கீது பண்ணாங்கன்னா, நியூக்ளியர் எஸ்கலேஷன் ஆகி நியூக்ளியர் வெப்பன் கீது லான்ச் பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம், படபடப்பு எல்லாத்துக்கிட்டயும் இருக்கு மார்க்கெட்ல. இது கண்டிப்பா கீது நடந்துருச்சுன்னா, பிட்காயின் விடுங்க. எல்லா மார்க்கெட்டுமே கிராஷ் ஆயிடும். நம்ம கோவிட்ல பார்த்ததோட வொர்ஸ்ட்டா இருக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா, அவ்ளோ சீக்கிரமா நியூக்ளியர் எஸ்கலேஷன்லாம் வந்துராது. ஏன்னா, அப்படி வந்துச்சுன்னா, அப்புறம் திருப்பி யுஎஸும் அட்டாக் பண்ணும் நியூக்ளியர் வெப்பனோட. அப்புறம் டோட்டலா வேற மாரி போயிடும். வேர்ல்டு வார் 3 தான். பட் அந்த மாரி ஒரு சினாரியோ நடக்கக்கூடாது. சீக்கிரம் ட்ரம்ப் வந்து ஜான்வரி 20த் வந்து இனாகுரேட் பண்ணாருன்னா, அவரு கண்டிப்பா இந்த வார்லாம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது நடக்கும்னு வேண்டிப்போம். அது நடந்துச்சுன்னா பிரச்சனை. பட் இது நடந்துச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன நான் உங்ககிட்ட குடுக்குறேன். இன்னைக்கு வீடியோல மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் தான். மறக்காம நீங்க வந்து டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ட்ரேட் செட்டப்ப நீங்க ஷேர் பண்ணலாம். ஒப்பீனியன் கேட்கலாம். எல்லாமே நீங்க பண்ணலாம். நம்ம வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணலாம் இங்க. நாங்க எதுவுமே அங்க வந்து செல் பண்றது கிடையாது. எந்த கோர்ஸ் செல் பண்றது கிடையாது. இல்ல எந்த ட்ரேட் கால்ஸ்க்கு காசு இந்த மாரி யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நானும் அந்த மாரிலாம் சார்ஜ் பண்ணதே கிடையாது. அப்படி யாரும் கேட்டாலும் நீங்க என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து நீங்க ஆர்கானிக்கா லேர்ன் பண்ணுங்க. நீங்களும் மத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சத சொல்லிக் குடுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் இல்லாம, மார்க்கெட் அப்டேட் இல்லாம மத்த வீடியோஸ் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க.